அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நமக்கு பனிக்காலம் முடிகிற சமயமாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற பொருள்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமுத்து போயிருக்கோம். அது இந்த மசாலா பொருள் முக்கியமாக நமக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு தூள் உப்பை இது கூட போட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மசாலா வேறு எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி போட்டு கலக்கி விட்டு வச்சுருங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் நமக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம மீன் வாங்கியிருப்போம். 1 கிலோ மீன் இப்போ 500, 600ன்னு விற்கிது. இப்போ அந்த மீன் வாங்கி ஒரு வாரம் ஆச்சுன்னா நமக்கு அந்த மீன் பழசு மாதிரி இருக்கும். இப்போ அதை எப்படி புதுசு மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை இதில் சேர்த்துருக்கிறேன். பழைய புளி, புது புளி ரெண்டையும் கலந்து சேர்த்துருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நமக்கு ஊறி வரட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம வாங்கி வச்சுருக்கிற மீனை எடுப்போம். இது துண்டு மீன் தான் நமக்கு. இது வெலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மீனில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு, தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மீனில் நமக்கு இந்த மசாலா மஞ்சள்லாம் பிடிக்கிறது மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிருன்னு நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு இதில் உப்பு மஞ்சள் எல்லாமே நமக்கு ஏறி நமக்கு கரெக்டான அளவில் வந்திருக்கும். மீன் மார்க்கெட் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு தேவையான அளவு மீனை வாங்கி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மிக்சியில் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த மிளகாயும் புளியும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி வைக்க வேணாம். இந்த புளியில் இருக்கிற கோதுலாம் தனியாக எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அது அரைப்பட்டு கொரப்பாக வந்துடும். இல்லைன்னா உங்களுக்கு நைஸாக வரவே வராது. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாயோட விதையெல்லாம் தெரியாத அளவுக்கே நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இதில் நான் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரே ஒரு பூண்டு, முழு பூண்டை நான் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். ஒரு பாதி அளவு நமக்கு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்குவோம். இதில் நம்ம சின்ன வெங்காயத்தை அப்படியே ஒரு 1-2 நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே மீனில் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்குறோம். அதனால் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்தா நமக்கு போதும். இப்போ நல்லா உங்களுக்கு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நம்ம அதிலேயே ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சாதாரண மிளகாய் தூள் இருந்தால் அதையே கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இந்த கிரேவி கொஞ்சம் கலராக வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாயும் புளியும் இது கூட சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா இதில் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கிக்குவோம். நம்ம அதுக்கு பிறகு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்கும் போது நம்ம மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா இதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கங்க. மற்றபடி வேறு எந்த மசாலாவுமே நம்ம இதில் சேர்க்க வேணாம். டேஸ்ட்டு நமக்கு மாறிடும். அதனால் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இது மட்டுமே போதும் நமக்கு. இப்போ இந்த மிக்சியை கழுவிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணியை ஊற்றிக்குவோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் தேங்காய் பால் கூட ஒரு 1/2 மூடி தேங்காவை பால் எடுத்து அதை கூட இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றலைன்னா சாதாரணமாக இப்படியே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மீனை எடுத்து இப்போ இதில் ஒவ்வொன்றா எடுத்து வைப்போம். இதே மெத்தடில் நீங்கள் துண்டு கருவாடு இருந்துச்சுனாக்கா அந்த கருவாடை போட்டோம் இதே மாதிரி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ரசமோ சாம்பாரோ பருப்பானமோ வச்சு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோதான், சட்டி சோறம் நமக்கு காலி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எல்லா மீனையும் வச்சுட்டு நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சுருப்போம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. என்கிட்ட கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்துச்சு, மல்லித்தலை இல்லை, அதனால் கருவேப்பிலையை மட்டும் நான் சேர்க்குறேன். இந்த கிரேவிக்கு நீங்கள் தக்காளி போட வேணாம், புளி மட்டும்தான் நம்ம கரைச்சி ஊற்றுனேன். அப்போ தான் நமக்கு இந்த பழைய மீனும் உங்களுக்கு புதுசு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தக்காளி போட்டிங்கனாக்கா
புது மீனுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள மீனுக்கு தக்காளி போட வேண்டியதில்லை. இப்போ இதை அப்படியே உங்களுக்கு திருப்பி விட்டுட்டு 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சு அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பராக கதன்னு உங்களுக்கு அப்படியே மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?